அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி சித்தர் பூமி. இந்த சித்தர் பூமியில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான் சித்தர் பூமி. இந்த சித்தர்களை பற்றி இன்றைக்கி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்கிறோம். அவங்கெல்லாம் ஆடம்பரத்தை விரும்பாதவங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும். சித்தர்கள் யாரும் அவங்களே விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள விளம்பரப்படுத்தினா நமக்கு புண்ணியம். அதனால் இன்றைக்கி எந்த சித்தரை பார்க்க போகிறோம்னா, பதஞ்சலி முனிவர், பதஞ்சலி சித்தரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் சித்தரும் சொல்லலாம், முனிவரும் சொல்லலாம். பதஞ்சலி முனிவரும் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படிங்கிற இடத்துல தலையெழுத்தவே மாற்றி அமைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு உண்டு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த கோவிலில் 3000 வருஷம் தவம் செய்தார். பதஞ்சலி முனிவர் 3000 வருஷம் தவம் பண்ணிட்டு ராமேஸ்வரத்தில் போய் நடராஜர் சிலைக்கு பின்னாடி போய் உடம்பு ஜீவசமாதி ஆயிடுச்சு. அப்படின்னா பாருங்கள், நடராஜர் சிலைக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதின்னு போட்டு ஒரு கல் விளக்கில் தீபம் என்னைக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நடராஜர் 1 லட்சம் ருத்ராட்சையில் அவர் முன்னாடி இருக்கார். நடராஜருக்கு பின்னாடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி இருக்குது. ஒரிஜினலாக அந்த உடம்பு அங்கே தான் இருக்குது. அதனால தான் அவங்க ஜீவசமாதின்னு வரலாறு பெற்று இந்த கோவில் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ 2 கோயிலுக்கு சம்மந்தப்பட்டு வருதுங்களா? இந்த சித்தர்னால் 2 கோயில் சம்மந்தப்பட்டு வருதா? 3000 வருஷம் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் சக்தி திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மா கோயிலில் போய் அவ்வளவு சக்திகளை உள்வாங்கிட்டு கடைசியில் அவருடைய ஜீவன் முடியும் போது ராமேஸ்வரத்தில் ஜீவசமாதி ஆகிட்டார். அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஜாதகத்தை கொண்டுட்டு போய் தலையெழுத்தை மாற்றி அமைக்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு 48 நாளுக்குள்ளே ராமேஸ்வரத்தில் போய் பதஞ்சலி முனிவர் சித்தரை பார்த்துட்டு வந்தால் உங்களுடைய கர்ம வினை அனைத்தும் தீருமா? எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன் இவர் அங்கேருந்து அங்கே போகணும்? இங்கே திருப்பட்டூரில் பிரம்மா கோயிலில் 3000 வருஷம் தவம் செய்தவர், அவருடைய உடம்பு ஜீவசமாதி 3000 வருஷமாக அந்த இடத்துல இருந்தவர் அங்கே இருந்திருக்கலாமே. ஏன் அவர் பறக்கும் சக்தி இருக்கிறனால ராமேஸ்வரத்தில் நடராஜர் சிலைக்கு பின்னாடி ஜீவசமாதி ஆனார். அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதஞ்சலி முனிவர் ராமநாத சுவாமியுடைய சரித்திரத்தை வரலாறையும் எடுத்து படிச்சிருப்பார் இல்லையா? ராமருடைய வரலாறை எடுத்து படிச்சிருப்பார். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் நாளும் தெரிஞ்சவர் தான் அந்த பதஞ்சலி முனிவர். அவருடைய அம்சம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்தாருங்கிறது வரலாறு சொல்லுது. அதனால் அவருடைய சதய நட்சத்திர தோஷத்தை மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரங்கிற ஒரு கோயிலில் போய் தான் அதை நிவர்த்தி செஞ்சுட்டு தவம் பண்ணிட்டு ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படின்னா இந்த கோவிலுக்கு திருப்பட்டூர் பிரம்மா கோவிலுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் சித்தர்கள் மூலிமா ஒரு தொடர்பு இருக்குது. எப்படி தொடர்பு இருக்குது? பிரம்மா, விஷ்ணு, சிவன் கோவிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு பதஞ்சலி முனிவருடைய ராமேஸ்வரத்தில் நடராஜர் சிலைக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் மௌனமாக உட்கார்ந்து தியானம் செய்தால் நம்மளுடைய கர்மாவுடைய பாவம் தீருமா? எத்தனை பேர் ராமேஸ்வரம் போகிறாங்க? அது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறனால யாருக்குமே தெரியல. அது பெருசாகவும் அவங்க பின்னாடி அந்தளவுக்கு எதுவுமே எடுத்துக்கல. ஒரு கல்லில் ஒரு தெய்வம் எரியுது, ஒரு பதஞ்சலி முனிவருடைய படம் வச்சுருக்காங்க. பதஞ்சலி முனிவர் ஜீவசமாதின்னு ஒரு சின்னதாக ஒரு எழுத்து இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோயிலெல்லாம் இல்லை. அதனால் மக்களுக்கு தெரியல. நடராஜர் சிலையவே சுற்றி வந்தாலும் இதுதான் ஜீவசமாதின்னு தெரியாது. ஆனால் ஒரிஜினலாக அங்கே தான் இருக்குது. அப்போது இந்த ராகுவுடைய அம்சம் இருக்கிறனால கல்யாணம் ஆகாதவங்க, இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, ஜாதகத்தில் ராகு திசை நடக்கிறவங்க, ராகு புத்தி, ராகு அந்தர, ராகு சூட்சமம் நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்க, கேது புத்தி, கேது அந்தர, கேது சூட்சமம் நடக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே பதஞ்சலி முனிவரை திருப்பட்டூரில் பிரம்மாவை பார்த்துட்டு ராமேஸ்வரத்தில் போய் பதஞ்சலி முனிவருக்கு ஒரு தெய்வம் வச்சுட்டு வந்தீங்கன்னால் உங்களுடைய சகல கர்ம வினைகளும் நிவர்த்தியாகி உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், திருமண காரியம் நடக்கும், கடன் பிரச்சனை தீரும், உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் 3000 வருஷம் தவம்னா பார்த்துக்குங்க. பெரிய சித்தர் இவர். இருக்கிறதே 3000 வருஷம் தவம்.
தவம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமா? தவம் என்பது ஒரே நிலையில் உட்கார்ந்து ஒரே நோக்கத்தில் வானசாஸ்திரத்துக்குள்ளே நம்மளுடைய உடம்பு கீழே உட்காந்துருக்கும். இந்த உடம்புலேருந்து மேலே அந்த மகா குண்டலி சக்தியை நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு மூச்சை எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்த உலகத்துக்குள்ளே போய் என்னென்ன பிரபஞ்சத்தில் ரகசியங்கள் இருக்குதோ அனைத்தும் கண்டுபிடிச்சி இந்த மக்களுக்கு தேவைன்னு இன்னொரு மூச்சை விட்டு எழுதி வச்சுட்டு மறுபடியும் ஒரு மூச்சை எடுத்துக்குவாங்களாம். அப்படி ஒவ்வொரு மூச்சை இழுத்து பிடிச்சி இந்த மக்களுக்காக எவ்வளோ பணிவிடை செய்திருக்காங்கன்னு பாருங்கள். இது நம்ம தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். இதை ஒரு முறை நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் அதை விட புண்ணியம். அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இது சாதாரணமான விஷயமானு பாருங்கள். மக்களுக்கு இதெல்லாமே தெரியணும் பாருங்கள். எத்தனை கடவுளை நம்ம கும்பிட்டுருப்போம். ஏன் கடவுள் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு ஜீவசமாதி இருக்குதுன்னா அப்போ இவரோட சக்திகள் அதிகமாக இருக்கிறனால தானே அந்த கோவிலுக்கு ஒரு பவர் கிடைக்குது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு சித்தர்கள் வந்து ஒரு ஜீவசமாதி ஆகிறாங்க, இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு சுத்தமாக ஒரு தவம் பண்ணிடுறாங்கன்னா அந்த இடத்த சுற்றி அருட்காப்பு போட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த தீய சக்திகளும் வராமல் அவங்க பாடம் பண்ணி எல்லா கெட்ட தேவதைகளை பூரா அழித்து தியானம் பண்ணும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குண்டான சில தோள்களெல்லாம் போட்டு அவங்க தியானத்தில் உட்காந்து மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுற்றி எல்லா அருக்காப்பும் போட்டுட்டு தான் அந்த இடத்துல உட்காருவாங்க. அப்போ அந்த இடம் புனிதமாகும். அதனால தான் அந்த கோவில் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம். எங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவசமாதி தியானம் செய்திருக்காங்களோ அந்த கோயிலெல்லாம் பாருங்கள் ரொம்ப டெவலப்பில் இருக்கும். ஏன், என்ன காரணம்? ஒரு மனித சக்தியால் ஒரு கோயிலவே ஒரு மகத்துவமாக்க முடியுங்கிறத அவங்க நிரூபித்ததுனால தான் சித்தர்கள் ஆனாங்க. அப்போ பாருங்கள், அவங்க தியானம் உட்காரும்போது நேர்மையாக உண்மையாக கண்ணியமாக கட்டுப்பாடாக இந்த உலகத்தில் மனிதனாக இருந்து நான் மகானாக பிறப்பெடுத்து படைக்கணும், இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து வச்சுட்டு போகணும்னு இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை பொருளை கண்டுபிடிச்சி சித்தர்கள் தான். ஒரு காலத்தில் உண்மையாக கண்டுபிடிச்சாங்க, இப்போ கருவியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு என்னங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்கள் எழுதியிருக்காங்க, யானை வந்து 2000 வருஷம் வந்தால் விநாயகர் வந்து நானும் உங்களோடு வேலை செய்வேன். அது எப்படி 2000 வருஷம் வந்தால் நானும் விநாயகர் வந்து உங்களோட வேலை செய்வேன்? மகான் சொன்னார், கரெக்டாக நடந்தது. அவங்க ஒரு பாடம் எடுக்கும்போது பாடசாலை வச்சு பாடம் எடுக்கும்போது 2000 வருடம் வந்தால் விநாயகர் வந்து நானும் உங்களோடு வந்து வேலை செய்வேன்னு சொன்னார். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு நான் 2000 வருஷம் வரும்போது நான் யோசித்து என்ன தான் வருதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த டயத்தில் ஜேசிபி பொக்குளின் மரத்தை தூக்கிறது எடுக்கிறது இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க 2000 வருஷத்தில். 2000 வருஷம் வரும்போது 2000, இப்போ 2026 இல்லையா, 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகான் வந்து பாடசாலை எடுத்து இந்த மாதிரி அவங்க சொல்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போது அப்படி சொல்லும் பொழுது அது நடக்குதான்னு நம்ம பார்த்தோம்னா பொக்குளின் வந்து வந்திருக்குது, பொக்குளின்னு சொல்கிறாங்க, இப்போ அது ஜேசிபின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஆனை வந்து மரத்தை தூக்குச்சு, இன்றைக்கி அந்த கருவி மரத்தை தூக்குது, வால் பின்னாடி இருக்குது, அதே மாதிரி பின்னாடி ஆனைக்கு வால் பின்னாடி இருக்குது, 2 கண் இருக்குது, அது மாதிரி 2 லைட் அங்கே செட் பண்ணி 4 பக்கம் கால் இருக்குது யானைக்கு, அதே மாதிரி 4 கால் வந்து அந்த ஜேசிபிக்கு இருக்குது. அந்த பொக்குளில் வந்து யானை தும்பிக்கை ஆட்டவே வந்து தூக்குது, மறுபடியும் இருக்குது. அப்போ ஆனை வடிவத்தில் விநாயகர் வடிவத்தில் 2000 வருடம் வரும்போது ஏதோ ஒரு சித்தர் சொன்னார், ஒரு மகான் சொன்னார்னு சொல்லி அந்த காலத்தில் எழுதி வச்சது இன்றைக்கி நவீனமாக பயன்படுத்துகிறோமா இல்லைங்களா? அப்போ என்னென்னா அன்னைக்கு விநாயகரே வந்து வேலை செய்வார் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் விநாயகருடைய வாகனத்தில் அவருடைய கருவியால் இன்றைக்கி அது நடக்குது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பைபாஸ் ரோடு, இவ்வளோ பெரிய மரம் செடி கொடிகள் எல்லாம் மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த இயந்திரங்கள் செஞ்சிச்சு. கூடத்தான் மனிதர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அவ்வளவும் இன்றைக்கி அழித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் சுத்தமாகி எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு என்ன காரணம்? இது எல்லாமே அந்த காலத்தில் சித்தர்கள் இந்தந்த வடிவங்களில் இந்தந்த கருவிகள் உருவாகுங்கிறது ஞான திருஷ்டியால் செய்திருக்காங்க. அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், இது சாதாரண விஷயமானு சொல்லுங்கள் மக்களுக்கு. அப்போ இது ஜாதக ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தால் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் பாரம்பரியமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது சித்தர்களை நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் சித்தர் கோயிலுக்கு ஏதாவது போனீங்கன்னா கடலில் குளிக்கணும், சித்தருடைய ஜீவ சமாதியில் ஒரு நாள் நீங்கள் இரவு தங்கணும், குழந்தைகளுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கணும், ஒரு சாக்லேட் மிட்டாய் வாங்கி கொடுக்கணும், ஒரு நல்ல வாழ்ந்த மகானுக்கு ஒரு பாத பூஜை பண்ணணும்.
இப்படி பண்ணியாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அன்றைய வருஷத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை அன்றோடு நிவர்த்தி ஆகுமா. எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ண அத்தனை கர்மாவையும் நீங்கள் டேலி பண்ணிட்டீங்க. இதை மறக்காமல் செய்யுங்க. இதை செய்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ ஜோதிடத்தில் ராகு திசை நடக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பதஞ்சலி முனிவரை போய் பார்த்துட்டு வந்தால் கல்யாணம் நடக்கும். எப்படி? அதுவே பதஞ்சலி அப்படின்னா பாருங்கள், உலகத்திலே பதஞ்சலி சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அவங்களுடைய உடம்பே பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு உடம்பு இத்து போய் தியான நிலையில் இருக்கிறத ஒருத்தர் ஓவியம் வரைஞ்சி இன்றைக்கி இது உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. 3000 வருஷம். எத்தனை தலைமுறைன்னு பாருங்கள். எத்தனை தலைமுறைகள் அவங்க வாழ்ந்திருந்தால் இந்த சித்தர்களெல்லாம் இவங்களுக்கு ஒரு தாய் மூலம் ஒன்று இருந்திருக்கமல்ல. அவங்கெல்லாம் ஏதாவது விளம்பரப்படுத்திட்டாங்களா? என்னுடைய தாய் இவங்க தான், நான் தான் இவங்க. யாரும் விளம்பரப்படுத்திக்கல. ஏன்னா சித்தர்கள் இந்த உலகத்தில் அப்படியே பிறந்தாங்க. இந்த உலகத்துக்காகவே எத்தனையோ விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. யாருக்கிட்டையும் சொல்லாமலே போயிட்டாங்க. அது காலங்காலமாக கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தராக எடுத்து இப்போ உலகத்துக்கு வருது. ஆனால் அவங்க அந்த வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு அதிசயம்னு நீங்கள் சொல்லுங்கள். இது சாதாரண விஷயமா? அப்போ முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா, இந்த சித்தர்களுடைய அமைப்பு வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் கண்டிப்பாக பதஞ்சலி முனிவரை வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா கடன் தீரும். இது மறக்காமல் செய்யுங்களேன். ஏன்னா அது வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் கண்டுபிடிச்சி சித்தர்கள் எல்லாம் கிடைச்சதே உருவப்படம் கிடைக்கிறதே பெருசு. அதையும் மீறி நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்டு அது அதை விட பெருசு. எல்லாத்துக்கும் ஒரு 2 தீபம் வைங்க, அவ்வளவுதான். அந்த தீபம் வச்சு சாமிக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கல்கண்டு வைங்க, ஒரு படத்தை வச்சு கும்பிடுங்க, கடன் தீரோன்னு விளக்கு போடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வருஷத்துலேயே நம்மளுக்கு அது மாற்றம் தெரியும். கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கோம். இன்னும் புத்தகம் 2ஆம் பாகம் தயாராகிட்டே இருக்குது. அதுலேயே நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஆதிகால பரிகாரம் பாகம் 1. இது A4 சைஸு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் வீட்டுக்கு கிடச்சிரும். இந்த புத்தகத்தினால நம்மளுக்கு என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் அந்த காலத்தை வாழ்ந்தது எல்லாமே நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், ஜாதகம் வந்து இன்றைக்கி பார்க்குறோம், பிரசனம் பார்க்குறோம். சென்னையில் வடவழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அது இல்லாமல் திருப்பூரில் நம்ம சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் வந்து ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கனால இது என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, 1500 பதிவுகள் அதில் கொடுத்துருக்கேன். மக்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தா எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு நிறையா மக்களை கூட்டிகிட்டு போகிறேன். பௌர்ணமி அன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மற்ற அமாவாசை பௌர்ணமியில் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணுங்கள், முழு விவரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.